வாருங்கள் நேயர்களே, அனைவரையும் கோகுலம் ஜோதிடம் அன்புடன் வரவேற்கிறது. இன்று பிறந்த நாள் காணும் வாஜ்பாய் ஜாதகத்தினை ஆய்விட்டு பார்க்கலாம் வாருங்கள். ஒருவருடைய ஜாதகத்தினை பிறந்த லக்னத்திற்கு பார்க்க வேண்டுமா? ஒருவருடைய ஜாதகத்தினை ராகு லக்னத்திற்கு பார்க்க வேண்டுமா? ஒருவருடைய ஜாதகத்தினை கேது லக்னத்திற்கு பார்க்க வேண்டுமா? இந்த மூன்றில் எந்த லக்னத்தை வைத்து ஒருவருடைய ஜாதகத்தினை நாம் ஆய்விட வேண்டும்? எந்த விதமான முக்கியமான பெரிய யோகங்களும் இல்லாமல் இருந்தால் பிறந்த லக்னமே போதுமானது. யோகங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தால் அவருடைய ஆசைகள் அளவுக்கு அதிகமாக இருந்தால் ராகு லக்னம் வேலை செய்ய ஆரம்பித்துவிடும். அதாவது உலகியல் வாழ்க்கையில் அதிக நாட்டமும் விருப்பமும் இருந்தால் பெரிய அளவில் பணத்தினை ஈட்டி பெறும் பணக்காரராகி வீடு, வாகனம், நிலம் என சொத்துக்களை வாங்கி குவித்து பணத்தினை வங்கியில் அளவுக்கு அதிகமாக சேமித்து வைத்திருப்பவர்களுக்கும் பணத்தினை வீட்டில் பதுக்கி வைத்திருப்பவர்களுக்கும் ராகு லக்னத்தின் வழியாகத்தான் வசதி வாய்ப்புள்ள யோகம் கிடைக்குமா என்பதை பரிசீலிக்க வேண்டும். வாழ்க்கையினை எளிதாக எடுத்துக்கொண்டு எளிமையாக வாழ்பவர்களும் தன்னலமின்றி மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்களும் பணத்தின் மீது ஆசைகளற்றவரும் எளிமையான வாழ்க்கை, இன்னும் சொல்ல போனால் துறவு வாழ்க்கையினை வாழ்பவர்களுக்கு கேது லக்னமே வேலை செய்யும். எனவே இந்த மாதிரியான எளிமையான வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு கேது அமர்ந்த வீட்டில் லக்னத்தினை வைத்து பலன்களை அடையாளம் காண முடியும். ஒரு ஜாதகத்தினை பார்த்தவுடன் இதனை கண்டுபிடித்து விடலாம். அப்படித்தான் வாஜ்பாய் ஜாதகம் கேது லக்னம் வழியாகத்தான் பலன்களை ஆராய வேண்டியிருக்கிறது. வாருங்கள் வாஜ்பாய் ஜாதகத்தினை பார்வையிடுவோம். இவர் பிறந்தது விருச்சிக லக்னம். லக்னத்தில் சந்திரன், சுக்கிரன், தனுசுவில் சூரியன், புதன், குரு, மகரத்தில் கேது, மீனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் ராகு, துலாத்தில் சனி. இவருடைய பிறந்த லக்னத்திற்கு பலன்களை பார்க்கும் பொழுது எந்த விதமான யோகங்களும் கிடைக்காது. இதனை மிக மிக சாதாரண ஜாதகமாக பார்க்க நேரிடும். ஆனாலும் பாருங்கள், கிரகங்கள் வலிமையாக அமர்ந்திருக்கின்றன. கிரகங்கள் வலிமையாக அமர்ந்திருப்பதை எப்படி நாம் அறிந்து கொள்வது? செவ்வாய் தனது வீடான விருச்சிகத்திற்கு கோணத்தில் 5 அமர்ந்திருக்கிறார். சந்திரன் தனது வீடான கடகத்திற்கு கோணத்தில் 5 அமர்ந்திருக்கிறார். சூரியன் தனது வீடான சிம்மத்திற்கு கோணத்தில் 5 அமர்ந்திருக்கிறார். சனி தனது வீடான மகரத்திற்கு கோணத்தில் 9 அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் தனது வீடான ரிஷபத்திற்கு கேந்திரத்தில் 7 அமர்ந்திருக்கிறார். புதன் தனது வீடான மிதுனத்திற்கு கேந்திரத்தில் 7 அமர்ந்திருக்கிறார். குரு தனது வீடான மீனத்திற்கு கேந்திரத்தில் 10 அமர்ந்திருக்கிறார். இவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் முடிவெடுத்து விட்டன, இவருக்கு ஏதாவது நன்மையை நாம் செய்ய வேண்டும் என்று. அப்படித்தான் இப்பொழுது தீர்மானிக்க வேண்டியது ராகு லக்னமா கேது லக்னமா? ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு 3ஆம் இடமே அவருடைய எதிர்கால கனவுகளை அடையாளம் காட்டக்கூடிய இடமாகும். கேது 3ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் எதிர்காலத்தினை எளிமையாக மாற்றிக்கொள்வார்கள். எனவே இவருக்கு கேது லக்னம் வழியாகத்தான் பலன்களை ஆராய வேண்டியிருக்கிறது. கேது அமர்ந்த மகர லக்னத்தின் அதிபதியானவர் 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்று பஞ்சமகா புருஷ யோகத்தில் சதயோகத்தினை தருகிறார். கேது அமர்ந்த மகர லக்னத்தின் அதியோகரான சுக்கிரன் 11 வலிமையாக அமர்ந்திருக்கிறார். அதாவது சுக்கிரன் அமர்ந்த வீட்டுள் செவ்வாய் கோணத்திலும் செவ்வாய்க்கு பாக்கியத்தில் சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறார்கள். சுக்கிரன் அமர்ந்த வீட்டுடன் செவ்வாய்க்கு கோணாதிபதியான சந்திரன் சுக்கிரன் இணைவனை பெற்றதும் யோகமே. இவருக்கு சனி மட்டுமே சசயோகத்தினால் இவரை மக்கள் தலைவராக்கியது. இவருக்கு இருக்கும் கருட யோகமானது 11 ஏற்பட்டதால் புகழ்பெற காரணமானது. ஆனாலும் இந்த யோகங்கள் ஆளும் பதவியினை தருவதற்கு போதுமானதாக இல்லை. எனவேதான் 2 முறை பிரதமராக வந்த போது அவர் பதவி இழக்க நேரிட்டது. 3வது முறையாக பிரதமர் பதவி வகித்த போது 5 ஆண்டு காலம் பதவியில் இருந்தார். அவர் பிரதமராக பதவி வகித்த காலமானது அப்போது அவருக்கு ராகு தசை முடியும் நிலையில் இருந்தது. அதனைத் தொடர்ந்து குரு தசையில் மீதமுள்ள 4 ஆண்டு கால பிரதமர் பதவியில் இருந்தார். அதற்கு காரணம் சனி சசயோகத்தினால் வலிமை பெற்று தனது பார்வையால் ராகுவினை பார்த்தார். ராகு சனி கூட்டணியில் இவர் பிரதமரானார். ராகு தசை முடிவிற்கு வந்தவுடன் குரு தசை ஆரம்பமாயிற்றது. இவருடைய ஜாதகத்தில் குரு தனுசுவில் அமர்ந்திருக்க சனி சசயோக வலிமையான பார்வையால் குருவினை பார்வையிட்டார். எனவே அவருடைய பதவியை நீடித்தது. கேது லக்னம் எதனால் பார்க்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டீர்களா? வாருங்கள் கேது லக்னத்தின் முக்கியத்துவத்தை மற்றொரு உதாரண பலன் மூலம் விவரிக்கிறேன். இவருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்தியா அணுகுண்டு பரிசோதனை செய்தது. அணுகுண்டு ஒருவரின் ஆயுளை முடிக்கும் ஆயுதமாகும். அதாவது அழித்தலுக்கான ஆயுதமாகும். போரில் மனிதர்களை விரயமாக்கும் ஆயுதமும் அதுவே. ஆராய்ச்சியினையும் ரகசியத்தினும் சொல்லும் இடம் 8ஆம் இடம். கேது லக்னத்திற்கு 8ஆம் இடமான சிம்ம அதிபதியானவர் 12இல் விரயபாவம் அமைந்திருக்கிறார். ஆயுள் குணம் கொண்ட சனி விரயபாவத்தில் சூரியன்
சூரியனை பார்வையிட்டதால் அழிக்கும் ஆயுதம் ஆராய்ச்சி செய்ய நேரிட்டது. இந்த அமைப்பினை பிறந்த லக்னம் வழியாக பார்க்க முடியாது. இதனை கேது லக்னமே சொல்கிறது. எனவே கேது லக்னத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டீர்களா? என்ன நேயர்களே, வாஜ்பாய் ஜாதக யோகங்களை பார்த்தீர்களா? மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.